உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இந்த ஸ்கூல்ல என்னத்துக்குப்பா பிரைஸ் கொடுப்பாங்க? மார்க் கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் மார்க். அப்புறம் மிட் டர்ம் டெஸ்ட்க்கு கொடுப்பாங்க, மார்க் டெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் காம்படிஷன்ஸ்க்கெல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் ரொம்ப பெரிய ஒரு விஷயம் எல்லாரும் வாங்குறது, செத்து மடிகிறது, அந்த அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு 100% அட்டெண்டன்ஸ். இங்க யாராவது வாங்கியிருக்கிறீங்களா 100% அட்டெண்டன்ஸ்? ஒரு நாள் கூட ஸ்கூலுக்கு லீவ் போடுறது கிடையாது. நான் ஒன்று கேட்குறேன், இல்லை டீச்சர்ஸையே, நிர்வாக அதிகாரியை, கல்வி தந்தையே எல்லாரையும் பார்த்து கேட்குறேன், 100% நீங்கள் வச்ச நாளையில் எல்லாம் ஸ்கூலுக்கு வந்து அந்த பிள்ளை என்ன சாதிக்க போகுது? இல்லை, எனக்கு புரியலை. நான் என்ன சொல்கிறேன், இங்கே பாரு, இந்த டீச்சர் சொல்கிறேன், கேட்டு வச்சுக்கோ. 100 நாள் ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோ, 90 நாள் வா, 95 நாள் வா. ஒரு சாவுக்கு போறதில்ல, ஒரு காது குத்துக்கு போறதில்ல, ஒரு கல்யாணத்துக்கு போறதில்ல, குழந்தைகள் அம்மா அப்பா உடம்பு சரியில்லை நான் அதை பார்க்கறது இல்லை. ஒன்னுத்துக்கும் ஆகாம பள்ளிக்கூடத்துக்கு வந்து உட்காந்து என்ன பண்ண போற? வாழ்க்கையில் சமூகத்தை சந்தி, சமூகத்தில் இருக்க குலதெய்வ கோயில், அங்கே போய் என்ன நடக்கிறது என்று பார். உலகத்தை பார்ப்பதற்கு பெயரும் கல்விதான். வெறும் பாடத்தை எழுதி வாசித்து ஒரு கூலியாளாக மாறுவது மட்டுமல்ல வாழ்க்கையின் வெற்றி.